ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு அத்துல்யநாதேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்டநல்லூரில் தான் இருக்குது. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 12வது தலம் இது. மூலவர் அத்துல்யநாதேஸ்வரர், அம்மன் அழகிய பொன்னழகி, சௌந்தரிய கனகாம்பிகை, தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு, பூஜை சிவகாம பூஜை. புராண பெயர் பார்த்தீங்கன்னா அரையணிநல்லூர். இத்தலத்தை பாடியவர்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர் தேவார பதிகம் பாடியுள்ளார்கள். இக்கோயிலின் தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சுவாமி சுயம்புலிங்கமாக மேற்கு பார்த்தபடி ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தருகிறார். திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது பிற சமயத்தினர் கோயிலை அடைத்து சுவாமி வழிபாட்டை நிறுத்தி வைத்தனர். சம்பந்தர் பதிகம் பாடி கதவு திறந்து மீண்டும் வழிபாட்டிற்கு கொண்டு வந்தார். அவர் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்ய பிரதோஷ நந்தி வலதுபுறமாக, அதிகார நந்தி இடதுபுறமாகவும் சற்று சாய்ந்து கொடுத்ததாம். இதனை உணர்த்தும் விதமாக இங்குள்ள 2 நந்திகளும் வேறு திசைகளில் திரும்பியபடியே இருக்கிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 223வது தேவார தலமாகும். இக்கோயிலின் பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள சிவனுக்கு ஒப்பில்லா மேனீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலை அடுக்குகளை கொண்டது. தென்பெண்ணை ஆற்றின் வடகரையில் உள்ள மலையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. கருவறையை சுற்றி அகழி போன்ற அமைப்பு இருக்கிறது. தல விநாயகர் வலம்புரி விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார். பிரகாரத்தில் உள்ள முத்துக்குமாரர் ஒரு முகமும் 6 கரங்களுடன் காட்சி தருகிறார். ராமலிங்க வள்ளலார் இவரை வணங்கி பாடல் பாடியிருக்கிறார். சப்த மாதாக்கள் சந்நிதியில் விநாயகர், ஐயப்பன் ஆகியோரும் உள்ளனர். மகாவிஷ்ணு இங்கு வழிபட்டதை குறிக்கும் விதமாக பிரகாரத்தில் கையில் பிரயோக சக்கரத்துடன் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் இருக்கின்றனர். ஸ்ரீதேவியின் கையில் உள்ள ஒரு தண்டத்தில் பறவை ஒன்று இருப்பது போலவும், அவளுக்கு இடதுபுறமாக ஒரு பெண்ணும் வலதுபுறத்தில் விலங்கு முகம் கொண்ட ஒரு ஆண் இருக்க ஸ்ரீதேவி வித்தியாசமான கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள். இத்தலத்தை யார் வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், புத்திர தோஷங்கள் நீங்க, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைக்க வேண்டிக் கொள்கின்றனர். வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். மகாபலி மன்னனிடம் 3 அடி நிலம் கேட்டு அவரை அடக்கிய மகாவிஷ்ணு உயிரை கொண்டு தோஷம் நீங்கி சிவனை வேண்டினார். அவர் பூலோகத்தில் தன்னை வழிபட்டு வர தோஷம் நீங்க பெறும் என்றார். அதன்படி பல தலங்களுக்கு சென்று மகாவிஷ்ணு இத்தலத்தில் சிவனை வழிபட்ட போது சிவன் அவருக்கு காட்சி தந்து விமோச்சனம் தந்தார். மகாவிஷ்ணு தாயாரை பிரிந்து தனியே வந்ததால் ஸ்ரீதேவியும் மகாவிஷ்ணுவையும் தேடி இத்தலத்திற்கு வந்தாள். இவ்விருவருக்கும் சிவன் காட்சி தந்தருளினார். பிற்காலத்தில் நீலகண்டர் என்னும் முனிவர் ஒருவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் வேண்டி சிவதல யாத்திரை சென்றார். அவர் திருவண்ணாமலை செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றில் நீராடி சிறு குன்றாக இருந்த இத்தலத்தில் அமர்ந்தார். அப்போது தூரத்தில் இருந்த திருவண்ணாமலையை தரிசித்த முனிவருக்கு இத்தலத்திலேயே சிவனை வழிபட வேண்டும் என ஆசை வந்தது. எனவே சிவனை எண்ணி இவ்விடத்தில் தவம் செய்து வழிபட்டார். அவருக்காக மனம் இறங்கிய சிவன் அம்பாளுடன் காட்சி தந்து அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார். நீலகண்ட முனிவர் சிவனிடம் தனக்கு இவ்விடத்தில் அருளியது போல இங்கிருந்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். அவருக்காக சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளி அரையணிநாதர் என்ற பெயர் பெற்றார். அரை என்றால் பாறை என்றும், அணி என்றால் அழகு என்றும் பொருள். பாறை மீது அழகாக அமைந்திருப்பவர் என்பதால் சிவனுக்கு இப்பெயர் வந்தது. இக்கோயிலின் தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் இங்கு வந்து அரையணிநாதரை வணங்கி பதிகம் பாடிவிட்டு திருவண்ணாமலை செல்ல விரும்பினார். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவரால் திருவண்ணாமலை செல்ல முடியவில்லை. எனவே இக்கோயிலிலே அண்ணாமலையாரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின் இங்கிருந்தே தூரத்தில் தெரிந்த திருவண்ணாமலையாரை குறித்து பதிகம் பாடினார். சம்பந்தர் பிரதிஷ்டை செய்த சிவன் சந்நிதி அரையணிநாதர் அம்பாள் சந்நிதிக்கு இடையே தனியாக இருக்கிறது. சம்பந்தர் திருவண்ணாமலையாரை வணங்கி பதிகம் பாடிய இடத்தில் ஒரு பீடத்தின் மேல் அவரது 2 பாதங்களும் இருக்கிறது.
இந்த இடத்திலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலையை முழுவதுமாக பார்க்கலாம் என்பது மிகவும் விசேஷம். இங்கு நவகிரகத்தில் உள்ள சன்னீஸ்வரர் வலது காலை தூக்கி காகத்தின் மீது வைத்தபடி வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். இருவருக்கு அருகிலேயே மற்றொரு சன்னீஸ்வரர் நின்ற கோலத்தில் தனியாக காட்சி தருகிறார். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் இவ்விரு சன்னீஸ்வரர்களுக்கும் எல் படைத்து வழிபடுகின்றனர். இங்குள்ள காலபைரவர் நாய் வாகனம் இல்லாமல் காட்சி தருவதும் துர்க்கையம்மன் தெற்கு பார்த்தபடி இருப்பதும் வித்தியாசமான தரிசனமாகும். அம்பாள் பொன்னழகி தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாள். திருவண்ணாமலை சென்ற ரமண மகரிஷி வழியில் இக்கோயிலில் வந்து அத்துல்யநாதேஸ்வரரை வணங்கிவிட்டு அதன் பின்னரே திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை வழிபட்டார். இவருக்கு இக்கோயிலில் தனி சந்நிதி இருக்கிறது. இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உலகளந்த பெருமாள் கோயில் தெரியுது பாருங்கள். அதே போல் வீரட்டானேஸ்வரர் கோயிலும் தெரியும், கபிலர் குன்றும் தெரியும். மூணுமே எண்ட் ஸ்க்ரீனில் வரும். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.